நாளைக்கு மஞ்சுவோட அப்பா, அதாவது உன்னோட வருங்கால மாமனார் நீ போய் பார்க்க போற. உன்னை பார்த்த உடனே நீ தான் என்னோட மாப்பிள்ள, உனக்காக நான் வெயிட் பண்ணியிருந்தேன். உன் கையை பிடிச்சி லபக்குன்னு மஞ்சு கையில கொடுக்க போறாரு. உங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். புதுச முன்னாடி வாழ போறீங்க. உங்க 2 பேருக்கு உன்ன மாதிரியே தினசா உனக்கு பொறுக்க போது பல கோடி சொத்து அவன் பேர் எழுதி வைக்க போறாரு. நீ கோடி சொன்னா போற. ஆனா உனக்கா ஓடி ஓடி உழைச்சனா ஒரு சந்தோஷமா மொட்டை பையனா ஓட்டாண்டே நடுத்தல நிக்க போற. அதை பார்த்து நீ எகத்தாளமா சிரிக்க போற. டேய் மாப்பிள்ள, டேய் நாளைக்கு மஞ்சு அவன் அப்பா வர்றான், அவனை நான் நேர்ல போய் பார்க்க போறேன்டா சொன்னேன். அதுக்கு ஏன்டா இப்படி என்னை கட்டி ஏறுற? நாளைக்கு தான்டா நடக்கும்டாது எனக்கு தெரியும்டா. தொலைநோக்கு பார்வை உள்ளவன்டாண்ணா. மாப்பிள்ள, நீ சொல்றதெல்லாம் கேட்கும் போது எனக்கு சந்தோஷமா தான்டா இருக்கு. ஆனா நமக்குன்னு தான் ஒரு ஜாதகம் இருக்கே, அது நல்ல காரியத்தை என்னைக்கு தான் நடக்க விட்டுருக்கு. அந்த ஆளி என்கிட்ட என்னென்ன எதிர்பார்த்து வரானோ, என்னென்ன என்கிட்ட கேட்க போறானோ தெரியல. மஞ்சு வேற ரொம்ப பில்டப் கொடுக்குறா. ஆமா மாப்பிள்ள, எங்க அப்பா ரொம்ப கோவக்காரரு, எங்க அப்பா பயங்கர பராக்கிரமசாலி, அப்படி இப்படிங்கிறா. அதான் எனக்கு பயமாவே இருக்கு மாப்பிள்ள. அவர் எப்படி வேணா வந்துட்டு போட்டோம், நீ அதுக்கு பயப்படுற? டேய், உனக்கு தான் என்னை பத்தி தெரியும்ல. எனக்கு வாய் சும்மா இருந்தா கை சும்மா இருக்காது, கை சும்மா இருந்தா வாய் சும்மா இருக்காது. அந்த ஆள் பாட்டிக்கு எதையா கேட்க போய் நான் ஏதாவது சொல்ல போய் ஏதாவது பிரச்சனையாயிருமோன்னு பயமா இருக்கு மாப்பிள்ள. நீ இதுக்கு பயப்படுற? எல்லாம் பயப்பட கூடாது. நான் இருக்கிறேன் மச்சம் கூட நம்ம 2 பேரும் ஒண்ணா போவா. உனக்கு கோடி புண்ணியமா போகும். நீ எதுக்குப்பா வர்ற? என்ன இத்தனை நாளா நீ வச்சு செஞ்சது பத்தாதா? டேய் சும்மா இருடா. வராராமா பெரிய இவரு. ஏண்டா அந்த ஆள்லாம் என்னைய பார்த்து கோவப்படுற அளவுக்கு தாண்டா நான்லாம் தப்பு பண்ணுவேன். நீ இருக்க பாத்தியா, அந்த ஆள் என்னைய கத்தி எடுத்துட்டு வந்தே குத்துற அளவுக்கு பண்ணி விட்டு போயிடுவேன். வேணாப்பா, எதுவா இருந்தாலும் நானே தனியா போய் இதை டீல் பண்ணிக்கிறேன். இங்க பாரு, உன் அன்புக்கு ரொம்ப நன்றி. கலிகாலம் ஆயிடுச்சுடா. நான் உனக்கு நல்லது நினைக்கிறேன். ஆனா நீ வந்து என்ன பப்பி சேம் பண்ற, அசிங்கப்படுத்துறல. நீ என்ன? நான் உன்னை அசிங்கப்படுத்தலடா, நீ வந்து என்னைய அசிங்கப்படுத்திடாதன்னு சொல்றேன். நான் இப்போ ஒன்னு சொல்லிடுறேன். நாளைக்கு நீ என்னாண்ட வந்து ஐயோ மச்சி மச்சி பிரச்சனைல மாட்டிக்கிட்ட மச்சி, என்ன காப்பாத்து மச்சி அப்படி இப்படின்னு வந்து என்னோட சொன்னான்னு வச்சுக்கோங்க. நார்த் மெட்ராஸுக்கு அத்தனை கெட்ட வார்த்தையும் கலீஜா உருட்டி பெட்டி கை ஊத்துறோம் சொல்றேன். டேய் முதல்ல வந்து நின்னா அப்புறம் கேள்றா. என்னமோ அப்படியே வந்து நம்ம கிட்ட கெஞ்சுவோமா பெரிய பாகுபலி பிரபாஸ். நீ பெரிய லைட்டை ஒத்துறேன். ஆனா நான் ஒரு பெரிய மனுஷன் முதல்ல உனக்கு அட்வைஸ் பண்ண நினைக்கிறேன். பண்ணலாமா? பண்ணு மாப்பிள்ள. கண்ட நாயெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணும்போது நீ பண்ணா என்ன மாப்பிள்ள? இல்ல மாப்பிள்ள, நான் உன்னை நாயின்னு சொல்லுவேனா? நாய் என் மேல கொச்சுக்காது. ஐயோ மாப்பிள்ள, உனக்கு நரம்பு தளர்ச்சி நினைக்கிற நியூரோபியன் இன்ஜெக்ஷன் போட்டுக்கடா. நக்கலு கலாயிரடா, ஓவர் ஏகத்தலாம் ஆயிடுச்சுடா. ஓவர் ஆடுறடா, ஆடு உன் லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஒரு மேட்டர் சொல்லன்னு பார்த்தேன். நான் சொல்ல மாட்டேன், கஷ்டப்படுறா என்ன மாதிரி நீ கஷ்டப்பட்டு போ. மாப்பிள்ள கோச்சுக்காதடா, மாப்பிள்ள கோச்சுக்காதடா. நீ என்ன மச்சி எவ்வளவு கஷ்டப்பட்டு கோவப்பட்டவன் மூஞ்சிய பார்க்கவே முடியலடா. கோவப்பட்டான். சரி மாப்பிள்ள, நீ கோச்சுக்காத, சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. எனக்கு மூடு இல்ல. டேய் டீயும் வடையும் வாங்கி தரேன்டா. நீ குச்ச டீக்கும் நீ துண்ண வடைக்கும் நான் தான் துட்டு தரணும். நீ எனக்கு வாங்கி தரியா? என்ன பண்றது, வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்றேன். வேலைக்கு போல சம்பளம் இல்ல, பையில காசு இல்ல. பையில காசு இல்லனால வாய் மட்டும் காது வரைக்கும் நீளுது இல்ல. சரி ஏதோ சொல்ல வந்தல, அந்த விஷயம் என்னன்னு சொல்லு. சரி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்றேன், கெஞ்சி ஏற போன போட்டு பாவன்னு சொல்றேன். எப்பா நான் எப்படா கெஞ்சினேன்? நீ வேலைக்கு மாட்டா? ஆமாடா நான் கெஞ்சினேன்டா, மறந்தே போயிட்டேன்டா. இப்ப நீ சொல்லுவியா மாட்டியா? சொல்றேன், சொல்லு. கல்யாணம் அடுத்த செகண்ட், தாலி கட்டின அடுத்த நிமிஷம் சாப்பிடணுமா? என்ன நடக்குதோ என்ன நடக்கலையோ, யார் இருக்கிறாங்களோ யார் இல்லையோ, ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் கப்புன்னு முடிச்சிரு. சான்ஸ் கட்சினா முன்னா நாளே ஃபர்ஸ்ட் நைட் வச்சிரு. ஒரு வாட்டி மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, 1.5 வருஷத்துக்கு நடிக்கவே நடக்காது. சாவர வரைக்கும் ஆம்பளை அவையார் தான். என்ன பாரு, கஷ்டப்பட வேண்டியதான், நடிக்கவே நடக்காது. மாப்பிள ஒன்னும் கவலைப்படாத மாப்பிள, நமக்கு தெரிஞ்ச சித்தர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட ஒரு நாள் 2 டப்பா லேகியம் வாங்கி சாப்பிடு. அதுக்கப்புறம் உன் உடம்புல அட் டைம்ல 6 குதிரை ஓடும். டேய் என்ன பார்த்து என்ன வேலைக்காக வருத்துறதா? 100 ஹார்ஸ் பவர் மோட்டர் மாதிரினா இது நடக்கிறதுக்கு இது காரணம் கிடையாது. அப்ப எது? டைம் அமையலடா. சொல்றேனேன்னு கோச்சுக்காத மாப்பிள, உனக்கு மட்டும் இது நடக்க வேண்டிய நேரத்துல நடந்திருந்ததுன்னு வையேன், இப்போ உன் பையன் காலேஜ் போயிட்டு இருப்பான். வாய் மூடு. பின்ன என்னடா சும்மா அவன் கையில பிள்ளை குட்டியோட சுத்திக்கிட்டு இருக்காங்க, நீ என்னடா நான் இன்னும் என்னோடய சுத்திக்கிட்டு இருக்க. நான் என்னடா பண்ணுவேன், அமைய மாட்டேங்குதுன்றேன். ஆனா இன்னைக்கு பாரு, எப்படியாவது நீ ஃபர்ஸ்ட் நடந்தே தீரணும் மச்சி. கண்டிப்பா நடக்கும். ஏன் சாத்துக்குடி புளிச்சி? அதுக்கு கைவசம் என்கிட்ட ஒண்ணு இருக்கு. என்ன அது? சஸ்பென்ஸ். வா போலாம். இதுக்கு மேலே அதை நம்ம வச்சிருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. மாப்பிளைய கொடுத்து இன்னைக்கு உசுப்பேத்தி விட்டுற வேண்டியதான்.
போலாம். சும்மா இருடா, டேய். சரி மாப்பிள, இங்கே இரு, உடனே வந்துடுறேன். மாப்பிள, நீ பெர்ஃப்யூம் படம் பார்த்திருக்கியா? ஹிந்தி படம் நான் பார்க்கவே மாட்டேன். சத்திய சோதனை. இந்த மாப்பிள, என்னது? இது ஃபர்ஸ்ட் நைட்டுக்காகவே தயார் பண்ணப்பட்ட பெர்ஃப்யூம். இந்த பெர்ஃப்யூம் நீ போட்டுக்கிட்டா பிடிக்காத உன் பொண்டாட்டிக்கு உன்னை பிடிக்கும். நீயே வேணாம் வேணாம்னு சொன்னாலும் அவங்க வேணும் வேணும்னு சொல்லுவாங்க. இந்த மாப்பிள, என்ஜாய். இந்த மேட்ரு உனக்கு எப்படி கட்சிது? அது ஃபாரின்ல இருந்து ஒரு ஃப்ரெண்டு வந்தான், அவன் எனக்கு கொடுத்தான், அதை நான் உனக்கு கொடுத்தேன். டப்பாலாம் நல்லா தான் இருக்குது. நிறுத்துறா. என்னடா நீ பாட்டுக்கு படக்குன்னு ஓபன் பண்ணி தீர்த்த மாதிரி அடிக்க போற? இங்க பாரு, இதெல்லாம் இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ண கூடாது. கொஞ்சமா, அதுவும் பெட்ரூம்ல தான் யூஸ் பண்ணணும். ஏன்? என்ன ஏன்? இப்ப நீ இதை அடிச்சேன்னு வையேன், ரோட்ல இருக்க பொம்பளை பிள்ளைலாம் ஓன் பின்னாடி தான் வரும். நீ இந்த விளம்பரம்லாம் பார்த்ததே இல்லையா? விளம்பரம்லாம் பார்த்துக்கிறேன். அது சும்மா டாவு. இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே மச்சி. உண்மையா சொல்ற? மாப்பிள, நானும் உன்ன மாதிரி நம்பாம தான் இருந்தேன். ஆனா என் ஃப்ரெண்டு செஞ்சு கட்டிட்டு போயிட்டான். ஒரு தடவை தான் ஸ்ப்ரே பண்ணா, சொக்கி வந்து அப்படியே நின்னுட்டாளுங்க. அப்புறம் நான் தான் அவளுகிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். அவ்வளவு பவர் மாப்பிள. அந்நிய பொண்ணுங்க இருக்க இடத்துல இதை நீ யூஸ் பண்ணவே கூடாது. இங்க பாரா, இங்க பாருடா, பெட்ரூம்குள்ள போய் இதை யூஸ் பண்ணு. இங்க பார், இன்னைக்கு நீயே நினைச்சாலும் சரி, உன்னோட ஃபர்ஸ்ட் நைட்ட யாருனாலையும் தடுக்கவே முடியாது. டேய், நீ நாளைக்கு வந்து ரிசல்ட் சொல்றா, வெற்றியோடு திரும்பி வா. ஓகே? வெற்றியோட புறப்படு மாப்பிள. புறப்பட்டு விட்டான் என் படை வீரன். கையில பிடிக்க எனக்கே இவ்வளவு கிளிகிழப்பா இருக்கே மாப்பிளை. இன்னைக்கு சட்னி சமங்க. நாகராஜ் சாப்பிட்டுட்டு தான் இருக்காரு. அப்படியே எதேச்சியா கேட்குற மாதிரி கோயிலுக்கு வந்ததை பத்தி கேளுங்க. உங்கள்கிட்ட நான் கோயிலில் வச்சு என்ன சொன்னேன்? அவங்ககிட்ட இந்த விஷயத்த தனியாக வச்சு பேசணும்னு சொன்னா இல்லையா? வேதா இருக்கும்போது இதை பற்றி பேச வேணாம், விட்டுரு. மல்லிகா கூட வந்ததை பத்தி எதுவும் பேச வேண்டாங்க. கோயிலுக்கு வந்தாரா இல்லையாங்கிறத மட்டும் கேளுங்க. அதுக்கு என்ன சொல்றாருங்கிறத பாப்போம். அவர் மேல தப்பு இல்லைன்னா அவரே மல்லிகா கூட வந்தேன்னு சொல்லிடுவார்ல. இதனால எதுவும் தேவையில்லாத பிரச்சனை வந்துடாதா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, வாங்க. வேதாஜி, சத்தியமா சீரியஸா சொல்றேன், உங்க கையில் ஒரு மேஜிக் இருக்குது. ஒரு இட்லி, ஒரு சட்னி, ஒரு சாம்பார் சாதாரணமா பண்றீங்க, ஆனா இவ்வளவு டேஸ்டா இருக்குது. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ். சூப்பரா இருக்குதுங்க. ஏன் நாங்க சமைக்கும் போதெல்லாம் டேஸ்ட் இல்லையா? பொண்டாட்டி சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லி அவன் பொண்டாட்டி அவன் ஐஸ் வச்சுட்டு இருக்கான். இதுல உனக்கு என்னடி பிரச்சனை? ஒரு நாள் கூட நீங்க இப்படி என்கிட்ட சொல்லலையே. விடுங்க, நீ நல்லா இருந்தா என்ன சொல்ல மாட்டாரா? சும்மா இருங்க. சும்மா தமாஸ்க்கு டென்ஷன் ஆகாதீங்க. சிரிச்சிட்டேன். கேளுங்க. எப்படி என்னன்னு கேக்குறது? ஏதாவது கேளுங்க. ஐடியா வந்துருச்சு. இதை வச்சு ஆரம்பிப்போம். ஏங்க, தம்பி கையில பாத்தீங்களா? என்ன? நல்லா பாருங்க. நம்மள மாதிரியே பச்சை கலர் கயிறு கட்டியிருக்காரு. பாத்தீங்களா எப்படி முழிக்கிறாருன்னு? ஏங்க, இந்த கலர் கயிறு குபேரன் கோயில மட்டும் தானே கட்டி விடுவாங்க. ஆமா. வேற எந்த கோயிலையும் இந்த கலர் கட்டி விட மாட்டாங்கல்ல? ஆமா. தம்பி,
அப்போ நீங்களே இன்னைக்கு குபேரன் கோயிலுக்கு வந்திருந்தீங்களா? ஆ? நாங்க அங்க உங்களை பார்க்கவே இல்லையே. ஆ? இத்தனைக்கும் நாங்க அங்க ரொம்ப நேரம் இருந்தோம். ஆமா, எப்போ நீங்க வந்தீங்க? நான் எப்போ ஏங்க, காலையில நான் கோயிலுக்கு கூப்பிட்டேன், டைம் இல்லைன்னு சொல்லிட்டு போனீங்க. இது குபேரர் கோயில்ல கட்டின கயிறு கிடையாதுங்க இது. இந்த கலர் கயிறு வேற எந்த கோயிலையும் கொடுக்க மாட்டாங்களே. கரெக்ட். வேற எந்த கோயில் இந்த கடலில் கயிறு கொடுக்க மாட்டோம். இந்த குபேரர் கோயில் என்ன ஸ்பெஷாலிட்டினா அவங்களே வந்து ஆஃபீஸ்க்கு வீட்டுக்குலாம் வந்து நேராக பூஜை பண்ணுறாங்க. எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தாங்களே. எங்களுக்கு வந்து இது இன்சூரன்ஸ் கம்பெனியில் குபேர பூஜை பண்ணால் நிறைய துட்டு வரும்னு எங்கள் பாஸ் வந்து ஸ்பெஷலாக பூஜை அரேஞ்ச் பண்ணாரு. ஆனால் செமையாக பூஜை பண்ணாங்க. கயிறு மட்டும் பச்சை கிடையாதுங்க, எல்லாமே பச்சை. அவங்க குத்த குங்குமம் பச்சை, அந்த பூஜாரி போட்டு வேஷ்டி பச்சை, எல்லாம் பச்சை. பச்சையோ பச்சை, ஒரே பச்சை பசேன்னு இருந்துச்சு. ஓ, ரொம்ப நேரம் பூஜை பண்ணாங்க. ஒரு மாதிரி இது நல்லா இருந்துச்சு. பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்துருந்தாங்க. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு கயிறு குத்தாங்க, எனக்கும் குத்தாங்க. நல்லா ஸ்டைலாக பச்சை கலர் இருந்து வாங்கி நான் கட்டிக்கிட்டேன். உங்களுக்கு ஒரு கயிறு வாங்கினாங்க. அது பாருங்களேன், நான் டென்ஷனில் ஆஃபீஸ்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். ஏன் நீங்கள் 2 பேரும் கோயிலுக்கு போனீங்களே, அப்படியே பாவம் வேதாச்சிக்கு ஒரு கயிறு வாங்கி வந்துருக்கலாமே. நீங்களும் மறந்துட்டீங்களா? பார்த்தீங்களா? அதான் இதுக்கு மேலே இங்கே இந்த வேலை கேட்காது. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், போதும். நீங்கள் சாப்பிடுங்க. ஏய் நாகராஜ், ஆ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். படுத்துறாத, வெயிட் பண்ணு. இப்போவா? ம். பேசலாம். நாகராஜ், எப்போலேருந்து இப்படி போய் பேச ஆரம்பிச்சா? நான் எப்போ போய் பேசணும்? நான் என்னத்துக்கு போய் பேசணும்? சாப்பிடும்போது நீ பேசினது எல்லாமே போய் தானே? இன்னைக்கு உங்க ஆஃபீஸில் குபேரன் பூஜை பண்ணீங்களாடா? சாமி விஷயத்தில் கூட போய் பேசுறியாடா? சும்மா சும்மா தேவையில்லாமல் பேசுனீங்க. நான்லாம் போய் பேசுகிற அவசியம் கிடையாது. உனக்கு நம்பிக்கை இல்லையா? நேரம் ஆஃபீஸ்க்கு வந்து கேட்டுக்கப்போ. நான் எதுக்கிட்ட உங்க ஆஃபீஸ்க்கு வந்து பார்க்கணும்? இந்த கயிறை உன் கையில் யார் கட்டினான்னு எனக்கு தெரியும். ஐயா, பயங்கர உஷார் நினைப்பா. போட்டு வாங்குறியா நீ? நான் என்ன மேட்ரு வேணும் உனக்கு இப்போ? டேய் நாகு, நீ போகிற பாதை சரியில்லை, மாற்றிக்கோ. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் நீ சந்திக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் லைஃப் ஃபுல்லாக நரகமாயிடும். நான் சும்மா நைட்டு வந்து கவிதை பண்ணுகிறத நீ என்னத்தை ஃபஸ்ட்டு பார்த்த சொல்லு. டேய், காலையில் நீ மல்லிகாவோட கோயிலுக்கு வந்ததை நானும் கல்பனாவும் பார்த்தோம். புருஷன் பொண்டாட்டி மாதிரி மாலையும் கழுத்துமா 2 பேரும் நின்னீங்களே, அதையும் பார்த்தோம். போதுமா? இல்லை, அது இன்னும் நீ மறைக்க ட்ரை பண்ணாத. கல்பனாவை நான் தான் எதுவும் சொல்ல வேணான்னு சொல்லி வச்சிருக்கேன். இல்லைனா இந்நேரம் வேதா கிட்ட போய் சொல்லியிருப்பா, உனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். டேய், இருக்கிற பிரச்சனை எல்லாம் போதாதாடா? ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க? உங்க 2 பேர் மேலேயும் வேதா எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கா. அது ஏன்டா இப்படி கெடுத்துக்கிறீங்க? கல்பனா ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தா, நான் தான் நம்பலை. இப்போ ஏன் கண்ணாலே நான் பார்த்துட்டேன். ஏண்டா, உனக்கும் வேதாவுக்கு என்ன பிரச்சனையா? டேய், அவள் தான் உன்னை மனுஷனாவே ஆக்குனா. அவளை விட்டுட்டு நீ மல்லிகா அப்படி சுற்றிட்டு இருக்க. ஏன்னா தேவையில்லாமல் தெரியாமல் பேசுனுக்கிற? மல்லிகானுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவளு தான். ஐயோ. டேய், இந்த கதையெல்லாம் வேற யார்ட்டையா போய் சொல்லு. நான் உனக்கு மூத்தவன். ஃப்ரெண்டாக தான் பழகிறேன்னா இன்னைக்கு கோயிலுக்கு போனதை ஏன்டா மறைச்சு போய் சொன்னேன்? ஆமாம், மல்லிகாவோட கோயிலுக்கு போனேன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? மூத்தனா இருக்குன்னு விடுறேன், அப்புறம் திட்டிடுவேன் சொல்லிட்டேன். ஒரு விஷயத்தை நான் பண்ணுறேன்னா அது வந்து நான் ஒரு காரணம் இல்லாமல் பண்ண மாட்டேன். இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. அது என்ன காரணம் தெரியாமல் நீ தேவையில்லாமல் பேசுனுக்காத. இது மாதிரி தப்பு பண்ணுறவெல்லாம் இது மாதிரி ஏதாவது பேசி சமாளிக்க தானே பார்ப்பான். எனக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கு. ஐயோ, உளறிட்டோமோ? என்ன எக்ஸ்பீரியன்ஸு? இல்லை உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு புரியல. டேய், எக்ஸ்பீரியன்ஸ்னா எனக்கே நடந்துருக்கணுமா? மற்றவங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்த்துருக்கேன்னு சொன்னேன். நாங்கள் வேதாவுக்கு துரோகம் பண்ணாத. டேய் அண்ணா, சொல்லிட்டு திட்டுற போகிறேன். உனக்கு தெரிஞ்சா பேசி, தெரியலனா பேசாத. இந்த பாரு, நீ கோவிலுக்கு மல்லிகாவோட போனது ஒரு யதார்த்தமாக நடந்து ஒரு விஷயம். அதை போய் தேவையில்ல குழப்பினுக்கிற.
ஆமா இன்னைக்கு நான் கோயிலுக்கு போனேன், மல்லிகாவை கூட்டு போனேன், அப்படியே வேதாஜி கேட்பு ஒத்துந்தேன்னா தேவையில்லாம உங்களுக்கு சந்தேகம் வரும். ஆனா லேடிஸுங்களாம் அப்படிதான் நான் யோசிப்பாங்க. நீ ஆம்பளை உனக்கே சந்தேகம் வந்து அவங்களுக்கு வராதா? சும்மா தெரியாம நீ பேசினே இருக்காத. நீ விடு, எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுகிறேன்னு. மற்றபடி எனக்கும் மல்லிகாவுக்கும் ஒரு குருமாவும் கிடையாது. நீ தேவையில்லாம உன் கற்பனை குதிரையை ஓட்டாத, அதை அப்படியே கட்டி வை. நான் இந்த பொண்ணு நான் நல்ல ஃப்ரெண்டுண்ணா. ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் ஹெல்ப் பண்ணும். அதை தான் நான் பண்ணுகிறேன். அவள் பிரச்சனை சால்வ் ஆச்சுன்னா அந்த பொண்ணை தானே போயிடும். அது வரையும் தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க. அது அப்படி ஆகிடும், இது இப்படி ஆகிடும். இந்த ஆராய்ச்சிலாம் ஒன்று வேணாம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். புரியுதா? இவன் சொல்றது உண்மை மாதிரி தெரியலையே. நண்பனே, எனது உயிர் நண்பனே, பஞ்சாயத்து முருகனே. வாட் ஏ பியூட்டிஃபுல் பர்ஃப்யூம். தேங்க்ஸ்ரா பஞ்சாயத்து முருகா. டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் யுவர் கேரக்டர் அப்படின்னு பர்னட் ஷா சொல்லியிருக்கிறார். என் ஃப்ரெண்டோட பேரு பஞ்சாயத்து முருகன். ஏ இங்கே பூசு, ஏ பேக்ல பூசு, ஏ சைட்ல பூசு, ஏ காலில் பூசு, ஃபுல்லா பூசு. கல்யாணமே ஆகாத என் பஞ்சாயத்து முருகனுக்கு கல்யாணம் ஆன என்னோட கஷ்டம் புரிஞ்சிருக்குன்னா அவன் தான்டா ஃப்ரெண்டு. ஏங்க கையை முறைச்சு முறைச்சு பார்த்துக்கிறீங்க? கையை பார்க்கல, கயிறை பார்க்குறேன். இந்த கயிறு ஆஃபீஸ் கயிறு தானே? ஆபீஸ் கயிறு இல்ல, இது குபேரர் கயிறு. ஆபீஸ்ல குத்தாங்க. சில வார்த்தைலாம் கரெக்டா சொல்லுங்க. ஸ்லிப் ஆஃப் த டங்ல அப்படியே லைஃபே மாறிடும். அதுக்குதான் இந்த நேரத்தில் தேவையில்லாம கண்டதை பத்திலாம் பேசக்கூடாது. இப்போ நம்ம தேவையில்லாம பேசவே கூடாதுங்க. வேற என்ன பண்ணோம்? பாடணுமா? நோ, ரொமான்ஸ். 10 மணி தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமான ரொமான்ஸ் பண்ணக்கூடாது. கண்ணா பின்னானு ரொமான்ஸ் பண்ணணும். ராஜி வாங்க வாங்க. ஏங்க என்னாச்சு? ஐயோ வாட்ட பண்ணியா? ஏங்க பக்கத்து வீட்டுல நாய் வளர்க்குறாங்களா? நாயா? இல்லையே. எதிர்த்த வீட்டுல? ஏங்க எதிர்த்த வீட்டுல மட்டும் இல்லைங்க. எதிர்த்த வீட்டுல இல்ல, பக்கத்து வீட்டுல இல்ல, எதிர்த்த வீட்டுல இருக்கு, பக்கத்து வீட்டுல இல்ல, பக்கத்து வீட்டுக்கு எதிர்த்த வீட்லயும் இல்ல. ஏங்க இந்த மாதிரி டவுட்ல இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு இப்பலாம் டவுட் வரும். நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நீங்க வாங்குங்க. நீங்க இல்லங்க, இங்க பக்கத்துல தான் எங்கேயோ. இங்க நம்ம தோட்டத்துக்குள்ள தெருநாய் வந்துச்சா? ஒரு ஏங்க என்னங்க உங்களுக்கு ஏங்க இப்படி டென்ஷன் பண்ணுகிறீங்க? அப்புறம் எப்படி? கண்டிப்பா இங்க பக்கத்துல எங்கேயோ நாய் இருக்கு. ஐயோ இல்லங்க, எனக்கு என்னங்க இந்த நேரத்துல உங்களுக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. எந்த நாய் எங்க வந்தா உங்களுக்கு என்னங்க இந்த ஆராய்ச்சி ரொம்ப தேவையா? ஆராய்ச்சிலாம் பண்ணலங்க. இங்க பக்கத்துல எங்கேயோ நாய் குட்டி போட்டிருக்கு, அந்த ஸ்மெல் வருது. நாய் குட்டி போட்ட ஸ்மெல்லா? ஏங்க என்னங்க நீங்க புதுசு புதுசா என்னமோ சொன்னுகிறீங்க. ஸ்மெல் வந்தாலே எனக்கு அலர்ஜிங்க. ஐயோ அதான் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க தேவையில்லாம இதெல்லாம் யோசிச்சுக்கிறீங்க. நாய் குட்டி போட்டா நம்மளுக்கு இன்னும் குட்டி போட நம்மளுக்கு என்ன நம்ம ரொமான்ஸ்? என்னாச்சு? அந்த நாத்து உங்ககிட்ட இருந்து தான் வருது. என்கிட்ட இருந்தா? ஆமா உங்ககிட்ட இருந்து தான். என்கிட்ட எப்படிங்க அந்த நாத்தம் வரும்? நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. அதான் ஒண்ணு கிடையாது. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. எனக்கு கோவம் வருது. நாய் குட்டி போட்டு நாத்தம் இப்படி தான் இருக்கும். ஏங்க நான் நாயும் கிடையாது, என் மேல அந்த ஸ்மெல்லும் வர கிடையாது. நீங்க தேவையில்லாம பேசுனீங்க. நீங்க வாங்க நம்ம ரொமான்ஸ் பண்ணலாம். அதை விட்டுட்டு நான் வேற ஏதாவது ஸ்மெல் பண்ணி ஆகணும். எனக்கு வாமிட் வந்துரும். ஏங்க நீங்க வாமிட் எடுக்கணும், ஆனா இப்ப கிடையாது. அதுக்கு நான் பொறுப்பு, அதை நான் பாத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு அந்த ஸ்மெல் வேற எங்கேருந்தோ தப்பா வருது, அதை நான் வந்து கண்ட்ரோல் பண்றேன். எனக்கு ஒரு நிமிஷம் இருங்க. யூ கம் கேர். திஸ் இஸ் a very foreign perfume. கம் கேர். அப்படியே கண்ணை மூடிட்டு டீப்பா மூந்து பாருங்க.
மேல நாத்தம் நாறுது தாங்க முடியல. இதா ஐயோ இது போய் மோந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல இந்த பர்ஃபியூமை குப்பையில போட்டுட்டு போய் குளிச்சுட்டு வாங்க. ஏங்க எத்தனை வாட்டிங்க குடிக்கிட்டு இப்போ நான் குடிச்சிட்டு வந்தேன். குளிச்சுட்டு வரதா இருந்தா இங்க வாங்க, இல்லைன்னா நான் இந்த ரூமை விட்டு போயிடுவேன். ஐயோ என்னால இந்த நேரத்தை தாங்க முடியல ப்ளீஸ். ஒண்ணு நீ டென்ஷனா நீ உட்காருங்க. இங்க வாங்க. நீங்க இங்க உட்காருங்க, நான் தள்ளி உட்காந்துக்கிறேன். நான் போய் 2 நிமிஷத்துல குளிச்சு வந்துடுறேன். உங்க காலில் வந்து கெஞ்சி கேட்குறேன், நீ எங்கேயும் போயிடாதீங்க. நான் இதை அப்படியே கக்கூசில் போட்டு ஃப்ளஷ் அவுட் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்படியே குளிச்சு வந்துடுறேன். இருங்க. அட பாவி பஞ்சாயத்து முருகா, இத்தச்சா ஊர்ல இருக்க எல்லா ஃபிகரும் பின்னாடி சுத்துன்னு சொன்னியடா. கட்டின பொண்டாட்டியே கைவி ஊத்துறாங்கடா. நாய் குட்டி போட்ட மாதிரி ஸ்மெல்லா, ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்மெல்லா இருக்குதே. உன் பங்குக்கு நீ எனக்கு ஆப்ப வச்சிட்டா பஞ்சாயத்து. யாரு தடுத்தாலும் சரி, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடந்தே தீரும். குளிக்கிறோம், வேதாஜியா குடிக்கிறோம். கட்டி பூடிடா கண்ணாலா கண்டபடி கட்டி பூடிடா. கட்டி பூடிடா வேதாஜிய கட்டி பூடி. ஹாய்